ஹலோ. ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. வணக்கம் பிரதர். ஆக்சுவலா இது இன்னைக்கு வந்து உங்களுக்கு 62வது நாள் கரெக்ட்டுங்களா ஜர்னி இன்னைக்கு? ஆமா 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 ப்ரோ, ஆமா ப்ரோ. ஓகேங்க. நம்ம பேசிட்டு இருக்கிறது 7ஆம் தேதி 7ஆம் மாசம் 2026 செவ்வாய்க்கிழமை பேசிட்டு இருக்கோங்க. ஆமா ஆமா ப்ரோ. ஓகேங்க. கரெக்ட். எப்படி போயிட்டு இருக்கு லைஃப் உங்களுக்கு? 62 ரொம்ப நாள் ஜர்னிங்கிறது உங்க லைஃப்ல என்ன மாதிரியான மாற்றங்கள குடுத்துருக்குங்க? ப்ரோ, ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை மாதிரி தான். ம். அதுதான் நான் இதுல இருந்து கத்துக்கிட்டது. நம்ம ம். ஃபீல் பண்றது அதுதான். நம்ம இப்போ வந்து இப்போ கான்ஃபிடென்ஸ் இல்லாம தான் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஒரு பிசினஸ்ல அடுத்த லெவலுக்கு போகணுமோ, புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதா இருக்கட்டும், ம். ஒருத்தங்க கிட்ட போய் பேசுறதா இருக்கட்டும், ம். எல்லாமே அந்த கான்ஃபிடென்ஸ்னு ஒரே ஒரு விஷயத்த பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ ம். இதுல இதை நம்ம ப்ரிசர்வ் பண்றனால வர்றது வந்து ப்ளஸ் பாயிண்டே அந்த கான்ஃபிடென்ஸ் தான். ம். ஏன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃபியூவல் மாதிரி தானே. நம்ம உடம்புக்குள்ள ஒரு ஃபியூவல் இருக்கும்போது இந்த வண்டி ஜாஸ்தியா ஓடும்ல, இன்னும் கொஞ்சம் ம். தூரம் ஸ்பீடா ஓடும் அந்த மாதிரி. ம். ஸோ அது நான் நிறைய விஷயத்துல நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா பிசினஸ்ல ஏதோ லாஸ் வரும்போது முன்னாடியெல்லாம் அப்படி ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கே டைம் ஆயிரும். திருப்பி அந்த லாஸ்ல இருந்து எப்படி வெளியே வர்றதுக்கு, அடுத்த மூவ் என்ன பண்றதுக்குன்னு. ம். இப்போலாம் அப்படி இல்ல. உடனே உடனே அந்த டிசிஷன் வந்து இன்னைக்கு பிரச்சனைனா நாளைக்கே ஒரு டிசிஷன் எடுத்து முடிச்சிருவேன் நான். ம். ஸோ அந்த இதுவே நான் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் மத்தவங்க கிட்ட பேசுறதா இருக்கட்டும். ம். சிலவங்கள்ட்ட போய் நம்ம பேசுறதுக்கு வந்து யோசிப்போம். ம். பேசலாமா வேண்டாமான்னு. அந்த 2 தாட் இருந்துகிட்டே இருக்கும். ம். இந்த ஜேர்னிக்குள்ள இருக்கும்போது, ஐ மீன் செமன் டென்ஷன்ல இருக்கும்போது, ம். அந்த செகண்ட் தாட்டே இருக்காது. பேசணும்னு தோணுனா போய் பேசிருவோம். சொல்ல நினைக்கிறத சொல்லிரலாம். ம். அந்த இத பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் தான் இதுல ரொம்ப ஜாஸ்தி. ம். இன்னும் ஒரு ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம்னா, ஃபீமேல் அட்ராக்ஷன்ல நான் வந்து ஷாக் ஆனது. ஆக்சுவலா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாததுன்னா, ஆக்சுவலா எனக்கு ஒரு க்ரஷ் இருந்தது. ம். ஜஸ்ட் ஒரு க்ரஷ் தான். அந்த லவ் கிவ் அந்த மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. அந்த மோட்டிவ்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் ஒரு க்ரஷ். ம். எனக்கு பேச பிடிக்கும். பட் அந்த பொண்ணு ஷீஸ் ஒன் இன்ட்ரோவர்ட். ரொம்ப பயங்கரமான இன்ட்ரோவர்ட். ம். நானா ஏதாவது டெக்ஸ்ட்ல பேசினாதான் உண்டு தவிர, நான் 10 பேசினா அங்க 2 வார்த்தை ரிப்ளையா வரும். ம். So, அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோவர்ட்டட் பர்சன். ம். அப்புறம் நான் என்னன்னா இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாமே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். யாருக்கிட்டையும் இப்ப யார்கிட்டயுமே ரொம்ப பேசுறதுல என் ஒர்க்கு, இந்த ஜேர்னி அந்த மாதிரி மட்டும்தான். ஃபேமிலி, ஆல்ரெடி என்கிட்ட க்ளோஸா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சர்க்கிள்குள்ள தான் நான் இந்த வாட்ஸ்அப் யார்கிட்டயும் சேட் பண்றதோ, ஸ்டேட்டஸ் பார்க்கறது, இன்ஸ்டா எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டேன். ம். இந்த பொண்ணுகிட்டயும் அப்படி பேசுறது இல்லை, நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ம். ஏன்னா மோஸ்ட்லி நான் தான் எதை எஃபோர்ட் போட்டுற மாதிரி இருக்கேன். நான் இன்ட்ரோவர்ட்டட் பர்சன்ல, ஸோ அவ்வளோ பேச மாட்டேன். ம். இப்போ நானும் ஃபர்ஸ்ட் நம்ம கரியரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ம். ஆல் சடன் என்ன அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட 65 டேஸ், ஐ மீன் ஜேர்னி வர்றதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி பேசுறது ஸ்டாப் பண்ணேன். ம். ஆல் சடன் அவகிட்ட இருந்து ஒரு டெக்ஸ்ட் வருது. ம். அப்புறம் பேசுறேன், நல்லா பேசுறேன். டெக்ஸ்ட்ல இப்போ ரொம்ப இன்ட்ராக்டிவா இருக்கிறா. ம். திடீர்னு பார்த்தா கால்ல பேசலாமான்னு கேக்குறா. எனக்கு வந்து அந்த ஷாக்க நம்பவே முடியல. அது எனக்கு ஒரு பெரிய ஷாக். ஒரு வருஷமா எங்க ரெண்டு பேரும் தெரியும். ம். அவ டெக்ஸ்ட் பண்றதே பெரிய விஷயமா தான் இருக்கும். ஒரு வார்த்தை பேசினா நான் 10 வார்த்தை பேசினா ஒரு வார்த்தை பேசுற பொண்ணு. ம். சடனா கால் பேசலாமான்னு சொல்லி ஒரு 2 ஹவர்ஸ் ப்ரோ, 2 ஹவர்ஸ் என்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தா அவளோட கரியர் பத்தி அந்த மாதிரி இப்படிலாம். ம். அது எனக்கு நிஜமாவே ஒரு பெரிய ஷாக் தான் அது. என்னால நம்பவே முடியல. ம். இது ஒருவேளை இது என்ன, இது ஒரு சும்மா ஒரு மிச்ச எல்லா மிராக்கிள். விஷயமே எனக்கு வந்து வந்து ஓகே, நம்ம கான்பிடென்டா பேசுறோம், அதனால நம்மளுக்கு கிடைக்குது, நம்மளே டிசிஷன் எடுக்கிறோம்னு இருந்துச்சு. ம். இந்த விஷயம் ஏதோ மிராக்கிள் மாதிரி நம்ப முடியாத ஒரு விஷயம். இதெல்லாம் நடக்காத விஷயம். அது எப்படியோ அது எனக்கு ஒரு மேஜிக் மாதிரி தெரிஞ்சது. இவ்வளவு நாள் நடந்தாலும் இது ஒரு மேஜிக் மாதிரி எனக்கு மிச்சம் எனக்கு கான்பிடன்ஸ் லெவல்னால எனக்கு கிடைச்சதுன்னு எனக்கு தோணுச்சு. ம். இந்த ஒரு விஷயம் ஏதோ ஒரு மேஜிக், அது மிராக்கிள் மாதிரி எனக்கு தோணுச்சு. ம். ஆமா bro. நம்ம கிளாஸ்லங்க நெறைய ஓகே. பேருக்கு வந்து நடந்திருக்கு இந்த மாரிலாம். அதாவது லவர் ஓகே. வந்து விட்டு போயிட்டாங்க. 2 வருஷம், 3 வருஷம் வந்துட்டு விட்டு போயிட்டு டைம் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் கழிச்சு வந்து அவங்களே பேசுவாங்க. ஓகே ஓகே ப்ரோ. ஆனா இது எனக்கும் சுத்தமா நம்ப முடியல. அந்த அந்த மூமெண்ட், அந்த மெசேஜ் வந்த பிறவே அந்த ஷாக்ல இருந்தே நான் வரல. யார் என்ன இப்படி எல்லாம் நடக்குது? சரி, மெசேஜ் வந்தா பரவாயில்ல. இங்க பார்த்தா கடைசியில கால் எல்லாம் பண்ணி பேசி ம். நம்பவே முடியல. ஏதோ சரி, சம்திங் ஹேப்பனிங், சரி நல்லதா போச்சு. ம். இன்னும் எனக்கு பூஸ்ட் ஆயிடுச்சு. அப்பா அந்த பக்கம் எட்டி கூட பாத்துட கூடாதுடா. ம். ஏதாவது
ஏதாவது மந்திரம் கிந்திரம் பண்ணியாச்சும் நம்ம இதை கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும் அப்படின்னு ஆயிடுச்சு. அதாவது நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணீங்க பாத்தீங்களா? ஆமா ஆமா. உங்க லைஃப்ல நீங்க எடுத்த பல முக்கியமான அந்த டிசிஷன்ல வந்துட்டு ஒரு ம் ஒன் ஆஃப் த முக்கியமான ப்ளஸ் வந்துட்டு ஒரு நல்ல ம். டிசிஷன் தான் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணதுங்க. ஆமா ஆமா ஆமா. மேபி இந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணாம போயிருந்தீங்கன்னா, அவங்க ம். இப்ப பேசியிருப்பாங்களான்னு சொல்லிட்டு உறுதியா சொல்ல முடியாதுங்க. ஆமா ஆமா இருக்கலாம் ப்ரோ, கண்டிப்பா. ஏன்னா இவ்வளவு வருஷம் நடக்காது. ஐ மீன் ஒரு ம். வருஷத்துக்குள்ளதான் தெரியும், பட் இவ்வளவு மாசம் நடக்காதது. ம். திடீர்னு அவங்களாம் வந்து பேசுற அதுதான் அங்க விஷயம். நான் ம். பேசி சரி ஏதோ இது பண்ணி வந்திருந்தா கூட ஓகே. ம். நான் சரி எதுவுமே வேண்டாம்டா, நம்ம வேலையை பார்ப்போம், நம்ம அடுத்த கட்ட கரியர்ல மூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ம். அவங்களே வாலண்டியரா வந்து டெக்ஸ்ட் பண்ணி அப்புறம் கால் பேசலாமான்னு கேட்டு அந்த மாதிரினா எனக்கு இன்னும் அந்த ஷாக்ல நான் மீளவே இல்லை. அந்த மாதிரிதான் எனக்கே இருக்கு. ஆமா ஆமா. ம். ஆமா ஆமா ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ ஃபார் கைடிங். ஓகே, ஓகேங்க. அதாவது ஓகேங்க ப்ரோ. உங்களுக்கு அந்த டைம் அமைஞ்சிச்சுங்க. இப்ப ஏன்னா என்கிட்ட பார்த்தீங்கன்னா, ம் இந்த ஜூலை மாசம் 1 ஜாயின் பண்றேன். ஜூலை ம் மாசம் 3 ஜாயின் பண்றேன். ம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொன்னாங்க. ம் ஒரு 10 பேர் சொல்றாங்கன்னா, அதுல ம் வந்துட்டு ஒரு ஒருத்தரோ 2 பேர் தான் வந்திருக்காங்களே. ம் ம் பட் மீதி பேருக்கெல்லாம் அந்த டைம் இன்னும் அமையலைங்க. ம் 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 ஒருத்தர் வரலைங்களா? ம். சரி ஓகே. அவருக்கும் டைம் வரல அப்படின்னு சொல்லி அமைதியாயிருவாங்க. ஓகே ஓகே ப்ரோ. ஸோ உங்களுக்கு அந்த டைம் அமைஞ்சதுங்க கண்டிப்பா. கரெக்ட் கரெக்ட் ப்ரோ. அந்த டைம் அமைஞ்சது. அதுக்கேத்த மாரி நீங்களும் ஃபாலோ பண்ணீங்க. ம். அடுத்தடுத்து நடந்துட்டு இருக்க நல்ல விஷயங்கள் அங்கறதுங்க. ஆமா 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 ப்ரோ, கண்டிப்பா. ம் ம். ஆ தூக்கம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு மெயின் விஷயங்க. இன்னைக்கு பல பேருக்கு வந்து பிரச்சனைகளே இதுதான். ஏன்னா நெறைய பேர் ம் என்கிட்ட கேட்பாங்க, "சார் நைட்ல தூக்கம் வரமாட்டேன் சார். நைட் ம் வந்துட்டு ம் 11:00 ஆயிடுது, 12:00 ஆயிடுது. தூக்கமே வரமாட்டேன் சார்ன்னுவாங்க." ம் மனசு நிம்மதியே இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிற்றின்பத்துல. ம். அப்படி இருக்கும்போது தூக்கம் வராது இல்லைங்களா? கரெக்ட் கரெக்ட் தான் ப்ரோ, கரெக்ட் தான். சிற்றின்பன்ற வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு ம் சுத்தமா வந்துட்டு அந்த மன நிம்மதி எங்கேயும் இருக்காதுங்க. ம் அப்ப அந்த மன நிம்மதி இல்லன்னா படுத்த தூக்கம் வராது. வராது உருண்டு கண்டிப்பா. புரண்டு, உருண்டு புரண்டு மணி ம் 1, 1:30 கூட வந்து சில பேர் சொல்லுவாங்க, "சார் நைட்ல முழிச்சுனே தான் ம் சார்ன்னுவாங்க." ம் நைட்ல முழிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகும்? பாடி டயர்ட் ஆயிட்டு ம் மறுநாள் பகல்ல தூங்கிருவாங்க. ம். ஆனா ப்ரோ எனக்கு வந்து நான் என்ன பண்ணணும்னா சிலப்போ மூவி எல்லாம் பார்ப்பேன் ப்ரோ. நான் அப்படி இல்லை, நான் கரெக்டா தூங்குறேன் சிலப்போ. இப்ப எனக்கு ஃபார்ம்ல இருக்கேன்னா சவுண்ட் கேட்கும், அப்ப ம். முழிச்சிருவேன். அப்ப எனக்கு தூங்க அவ்வளவு இதா வராது, நான் மூவி பார்ப்பேன். ம். ஆனா இதுல நான் அப்சர்வ் பண்ண என்னன்னா அடுத்த நாள் காலைல அதே டைம் 6 மணிக்கு எந்திரிப்பேன். ஆனா அந்த எனர்ஜி ஃபுல்லாவே இருக்கும். முன்னாடி தொடர்ந்து அப்படி ஃபாலோ இல்ல. பண்ணும்போது. ஆமா ம். ஆமா முன்னாடி அப்படி இல்ல. ம். இப்ப ஒரு 6 மணிக்கு வேற வழி இல்ல, எனக்கு ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லா ஒர்க்க கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. சரி நாளைக்கு பாத்துக்கலாம், பாதி ஒர்க் அப்படி போட்டுருவேன். ம். இது அப்படி இல்ல. நான் லேட்டா ஒருவேளை தூங்குனாலுமே ம். அடுத்த நாள் என்னால நான் நினைச்ச ஒர்க்கெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருவேன் கிட்டத்தட்ட. ம். 95% பண்ணிடுவேன். மேபி ஒரு 5% கொஞ்சம் சோம்பேறி தானே இருக்கும். ம். அது வேணா இதாகும் தவிர, நம்மளுக்கு அந்த இருக்குது, எனர்ஜி இருக்குது. பண்ற ம். அளவுக்கு நம்மளுக்கு ஒரு எனர்ஜி, அது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு புஷ் இருக்குது. அது ம். வந்து நான் இதுல வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணேன். ம். ஏன்னா நம்ம நம்ம சாப்பிடுற ஃபுட் எல்லாம் நம்ம கிட்டயே தானே இருக்கு. அந்த எனர்ஜி நம்ம கிட்டயே, நம்ம வேஸ்ட் பண்ணலையே. ம். அதுவே ஒரு பிளஸ், ஒரு ஆட் ஆன் தானே அது. ஆமாங்க. கிட்டத்தட்ட மேபி. அதுதான் நான் இதுல ஃபீல் பண்ணது. ம். சரிங்க. அடுத்து இப்போ ஃபேஸ்ல வந்துட்டு முகத்த பாக்குறீங்க. சாரி கண்ணாடில போயிட்டு முகத்த பாக்குறீங்க. ஆமா ஆமா ப்ரோ. மிரர்ல வந்து பாக்குறீங்க ஃபேஸ. அதுல வந்து எப்படி மாற்றம் தெரியுதுங்க இப்ப உங்களுக்குங்க? ஏதோ ஒரு ஒரு க்ளோவா பிரகாசமா தெரியல எனக்கே. முன்னாடி கொஞ்சம் டல்லா இருப்போம், கொஞ்சம் சோர்வாய் இருப்போம். ம். இப்போ அப்படி இருக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு அந்த ஒரு கான்பிடன்ஸோட நானே என்ன பாத்துக்கிட்டு இருக்கேன்ல ப்ரோ. ஆ. அதுவே ஒரு அந்த கான்பிடன்ஸ்லயே ஒருவேளை அந்த முகம் எனக்கு க்ளோவா எனக்கு தெரியுதா, அடுத்தவங்களுக்கு தெரியுதா எனக்கு தெரியல. ம். எனக்கே என்ன பார்க்கும்போது ஒரு பெரிய இவ்வளவு நாள் வந்துட்டோம், ம். என்கிட்ட இவ்வளவு எனர்ஜி இருக்கு உள்ளுக்குள்ள, 60 ம். நாள் வச்சிருக்கேன்டா அப்படின்னு நானே என்ன ஒரு ஒரு மனசுக்குள்ள ஒரு பில்டப்பை கொடுத்துட்டு உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா சப்கான்சியஸா நாமளே நம்மள கொஞ்சம் பெருசா நம்மளுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தானே தெரியும். ம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்ப பார்க்கும்போதெல்லாம் அப்படிதான் தோணுது எனக்கு. ம். கொஞ்சம் டல்லா கொஞ்சம் சோர்வா இருக்கு அப்படிலாம் இல்ல. ஒர்க் ம். அவ்வளோ பண்ணியிருப்பேன். ம். காலைல பார்த்தா அவன் பாட்டுக்கு ஜாலியா எப்பவும் போல எனக்கு நார்மலா இருக்கிற மாதிரியே இருக்கும். ம். ஆமா, ஆமா. ம். ஆ மத்தவங்கள்ட்ட நீங்க பேசுறது, ம். மத்தவங்க உங்கள்ட்ட பேசுறது, ம். கம்யூனிகேஷன் ரீதியாக ம். அதுல மாற்றங்கள் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க?
நான் முன்னாடி இருந்தே நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவர்ட் தான் ப்ரோ. கொஞ்சம் பொதுவாக எல்லார்கிட்டயும் ம். பேசுவேன். ம். இப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா, அவ்வளவுதான். இன்னும் எக்ஸ்ட்ரா. அந்த சிலவங்க கிட்ட கொஞ்சம் தயங்கி இருப்போம்ல, பேசலாமா, சில வார்த்தைகள் பேசலாமா, சில டாபிக் பேசலாமா, ம். அதெல்லாம் கொஞ்சம் தயக்கம் இருக்கும். இப்ப ம். அதுவும் சுத்தமா இல்ல, அந்த பேரியரும் உடைஞ்சிடுச்சு எனக்கு. ஸோ சூப்பருங்க. இன்னுமே என்னால கொஞ்சம் ஃப்ரீயா பேச முடியும். ம். வந்தாலே கொஞ்சம் அந்த எல்லாருக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்டா இருப்பேன் போல இருக்குது. அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு இது எனக்கு. ம். So அது எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ. என்னால ஈஸியா இன்டராக்ட் பண்ண முடியுது, அவ்வளவுதான். அந்த மேலோ ஃபீமேல் அதெல்லாம் பொதுவாலே நம்மளுக்கு ஒரு ஆப்போசிட் ஜெண்டரை பார்க்கும்போது தான் யோசிக்க தோணும், ம். பேசணுமா பேச வேண்டாமான்னு. ம். இப்பெல்லாம் அப்படியே இல்ல. ம். டக்குன்னு அவங்க யாரு, அவங்களும் இன்னொரு பர்சன் தான், ஒரு மனுஷங்க தான், பேசுவோம் அப்படின்னு பேசிடுவேன். ம். அவங்களுமே அதை இன்ட்ராக்ட் பண்ணாம, ஏன்னா நம்ம கான்பிடென்டா பேசும்போது அவங்களுக்கே அது ஒரு இதுவா இருக்குது போல இருக்கு. ம். நார்மலா அவங்களுமே அது பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ம். ஸோ அதுதான் ப்ரோ, அந்த கான்ஃபிடென்ட் தான். அந்த ஒரே ஒரு பெரிய விஷயம் தான் நம்மள அப்படி இழுத்துட்டு போயிட்டே இருக்குது. எல்லா விஷயத்தையுமே அதுதானே பண்ண வைக்கும். ம். உம் ம். இந்த குறிப்பிடத்தகுந்த மாற்றம், பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது இருக்குங்களா இதுல? என்ன நீங்க ப்ரோ? ஏதாச்சும் குறிப்பிடத்தகுந்த பெரிய மாற்றங்கள் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது இருக்குங்களா இன்னும்? இல்ல ப்ரோ, இதுவே எனக்கு பெரிய மாற்றம் தான். ஏன்னா கரியர்ல அடுத்தடுத்து இடத்துக்கு இந்த ஷார்ட் டைம்ல டக்குன்னு வளர்றது வந்து எனக்கு பெரிய விஷயமா தான் தோணுது. ம். அப்புறம் மேபி இந்த கிரஷ் கிட்ட நடந்த விஷயம்லாம், இதெல்லாம் அதெல்லாம் இன்னுமே என்னால அந்த ஷாக்ல இருந்தே வெளியே வர முடியல. மேபி ம். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ம். தெரிஞ்சவொடனே உங்களுக்கு கண்டிப்பா நான் அப்டேட் பண்ணிருவேன் ப்ரோ. கண்டிப்பாங்க. ஏதாவது ரொம்ப பயங்கரமான ஷாக்கிங்கான சம்பவம்லாம் நடந்தா உங்களுக்கு சொல்லிடுறேன். ம். ஏன்னா இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நீங்க கால் பண்ணியிருந்தா இந்த சம்பவம் என்னால சொல்லியிருக்கவே முடியாது. இப்போ பாத்தீங்களா, டக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்காத ஒரு விஷயம் எனக்கு நடக்குது. ம். ஸோ தெரியல எப்போ யார் எந்த ட்விஸ்டோட உள்ள வராங்கன்னு தெரியாதுல்ல. அதனால ம். இதெல்லாம் நடக்கும்போது கண்டிப்பா சொல்றேன் ப்ரோ. சூப்பருங்க. ஓகே ப்ரோ. அதாவது நீங்க ஜர்னிய ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது ம் உண்மையாவே மிக ம் சிறப்பான விஷயங்க. ம் ஏன்னா இன்னைக்கு ரிலாக்ஸ் பண்ணிட்டு நாளைக்கு டே 1 அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க சில கோடி பேர் உலகத்துல இன்னைக்கு. ம் அவ்வளோ பேர்ல நீங்க வந்து இன்னைக்கு 62ஆம் நாள்ன்ற பட்சத்துல, ம் இது வந்து என்ன பொறுத்தவரையும் வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் தாங்க. ம் ஓகேங்க. ஸோ ஆ, தொடர்ந்து வந்து டச்லயே இருங்க. கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. உங்களுடைய 100 டேஸ் அந்த 100 நாள் வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ண பிறகு அப்புறம் ஒரு ஃபீட்பேக் பேசலாங்க. கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா ஷூர் ப்ரோ. ம். ஆ சரி, ஓகே பிரதர். தேங்க் யூ பிரதர். ஓகே ப்ரோ, ஓகே ம். ப்ரோ. பை பிரதர். ஓகே, பை ப்ரோ.